ஒரே நைவேத்தியம் பிரசாதம் யாரு வாங்கிக்காது. பூ வாங்க பாதி பேர் தெரியுமா? பேர் சொல்லு. சுப்பிரமணியன் அமைச்சர், சுந்தா அமைச்சர், தனுஷ்கா அமைச்சர், அப்புறம் ஏன் பறக்குற? நான் தின்ன மாட்டேன் கலப்புறேன். பேர் மறந்து போயிடுங்க. சுண்டலியா? கரண்டு புல்லு அப்படி தான் வரும். கோயில்னால் அவ்வளோதான் வரும். அதுவும் கோயில்னால் நம்ம கோயில்னால் இன்னும் அதிகமாக இருக்கும் கரண்டு புல்லு. இந்துக்கள் கோயிலில் பாபா கோயில். நம்மளுக்கு என்ன வேணுமோ சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணப்போம். சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணி, சுவாமி எங்களுக்கு என்னதெல்லாம் வேணும், எங்கள் கோரிக்கை நடத்தி கொடுக்கணும் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ண போகிறோம். அதை நீங்கள் கையை இப்படி வச்சுட்டு, ரெண்டு கையும் இப்படி வச்சுங்க. சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ சுவாமிகிட்ட நினச்சிங்க. சுவாமியை நினச்சி சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணணும். இங்கே வந்தால், நம்ம கோயிலுக்கு வந்தால் நாங்கள் வாரம் சொல்கிறோம், பேசாதீங்கன்னா அப்போ தான் உட்காந்துட்டு ரொம்ப பேசுகிறாங்க. அதனால் மனசார பிரார்த்தனை பண்ணணும். உங்களுக்கு என்ன தேவையோ அது சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. நான் சொல்கிறத காது கேட்கணும். ஆர்த்தி பிரார்த்தனை. எனது பக்தர்களை காப்பதற்காக நான் 7 கடங்களையும் தாண்டுவேன், என் உயிரையும் கொடுப்பேன். என்னையே நம்பியுள்ள அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சங்கராதம் செய்த சத்குருவே சாய்நாதா, ஒரு திருவடிகளை புகழும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உண்மை சரணடைந்து அன்போடு ஆரத்தி செய்கிறோம். பக்தியோடு நாங்கள் சமர்ப்பித்துள்ள மலர்களையும் நைவேத்திய பிரசாதங்களையும் தூப தீபனத்தையும் ஆரத்தி ஏற்று எங்களை ஆசிர்வதியுங்கள். சிவஸ்வரூபமாகவும் ஸ்ரீராமனாகவும் பாண்டுரங்கனாகவும் தத்தாத்திரேயராகவும் மாருதியாகவும் மற்றுமுள்ள தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்த ஆட்கொண்ட பரம்பொருளே தேவதேவா சாய்நாதா, தங்களின் திருப்பாத கமலங்களை சரணடைந்த எங்களை கருணையோடு ஆஸ்வதித்து எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள். உங்களது அடியவர்களாகிய எங்களின் குழந்தைகள் கல்வியில் சேர்ந்து விளங்கவும், நல்ல வேலையில் சேர்ந்து அவர்களின் எதிர்காலம் சிறந்து விளங்கவும், திருமண தடைகள் நீங்கி சிறப்பான மன வாழ்க்கை அமையவும், எங்கள் உடல் பிணைகள் நீங்கி நலம் பெறவும், உத்தியோகத்தில் உயர்வும், வழக்குகளில் வெற்றியும், செய்யும் தொழில் சிறப்பும் தந்து வீடு மனை வாகனம் மற்றும் செல்வங்கள் பெருகிடவும், குழந்தை பேர் அல்லது அடியர்களுக்கு குழந்தை பேரும் தந்து தனது குடும்பத்திலும் உறவினர்கள் நண்பர்களத்தில் கருத்து வேறுபாடுகள் நீங்கி மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லங்கள் மகிழ்ச்சியால் நிறைந்திடவும் உத்தரவாகினியாக தனிப்படுகின்ற காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள ராஜ பரிபாலன பீட சந்தோ சீரடி சாய்பவராஜ். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். இங்கே நாரத இதை பிரார்த்தனை பண்ணீங்க. நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணணும். 9 வாரம் வியாழக்கிழமை விரதம். 9 வியாழக்கிழமை விரதம்னா பசியோடு இருக்கக்கூடாது. சுவாமிக்கு பசியோடு நீங்கள் விரதம் இருக்க வேண்டாம். 9 வியாழக்கிழமை என்னால் இருக்க முடியும் அப்படின்னா காலையில் நீங்கள் சாப்பிடாம வேணா இருக்கலாம். மதியானம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு, உங்கள் வீட்டில் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பிரசாதம் உங்களால் முடிஞ்சது, பால் பாயசமோ அல்லது சக்கரை பொங்கலோ ஏதோ வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்லாம். அதே போல் இரவில் சப்பாத்தி, பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச சப்பாத்தி நைவேத்தியம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்லாம். அதே போல் 9 வியாழக்கிழமை விரதம். இங்கே முடிஞ்ச வரைக்கும் 9 வியாழக்கிழமை வர முடிஞ்சவங்க வந்துட்டு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை பாபா நடத்தி கொடுப்பார். அதை நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணணும். ஏதோ கடமைக்காக ஏதோ சுவாமிக்கு கோயிலுக்கு போகிறோம், ஏதோ வேலையுடைய
சாமி இப்படி கன்னத்தில் போட்டுட்டு சாமி நான் வரேன் போயிட்டு வரேன்ட்டு போகக்கூடாது. நம்ம ஆத்மார்த்தமாக என்ன கேட்குறோமோ அதை கொடுப்பார். நாம் நம்பிக்கையோடு இருக்கணும். நாம் எந்த அளவு நம்பிக்கையோடு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த அளவு நடக்கும். அதே போல் சுவாமிகிட்ட 9 வாரம் வியாழக்கிழமை விரதம் இருக்கு. நீங்கள் இந்த கோவிலெலாம் இப்போ திருப்பணிகள் நடக்க போகுது. எல்லா கோயிலும் இப்போ திருப்பணி பண்ணி, இந்த பெரிய ஆஞ்சநேயரும் இப்போ திருப்பணி பண்ண போகிறோம். திருப்பணி பண்ணி எல்லா கோயிலும் கும்பாபிஷேகம் நடத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ திருப்பணி இப்போ வேலை ஆரம்பிக்க போகிறோம். அடுத்த மாதம் வேலை ஆரம்பிக்க போகிறோம். உங்களால் முடிஞ்ச ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உதவியை பண்ணி அந்த கோவிலை எல்லாத்தையும் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்கள். உதவி பண்ணி சீக்கிரம் எல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறோம். இந்த கோவிலுடைய இந்த திருப்பணிகளும் நல்லா நடக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு, அதாவது எனக்கு மட்டும் வேணும்னு நான் கேட்கல, கோவிலுக்கு மட்டும் வேணும்னு நான் கேட்கல, எல்லாருக்காகவும் சேர்த்து கூட்டு பிரார்த்தனை தான் விசேஷம். அதாவது பிரார்த்தனை பண்ணுறது ஒருத்தர் கை தட்டினா ஓசை, 10 பேர் சேர்ந்து கட்டினா அது பெரிய ஓசை. அதே போல் 10 பேரும் மனசார பிரார்த்தனை பண்ணணும், மனசார சொல்லணும். அதே போல் இங்கே பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு யாகம் நடந்துகிட்ருக்கு. பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு சிறப்பான யாகம் நடந்துகிட்ருக்கு. அந்த அமாவாசை அன்னைக்கு அந்த போர்டில் இருக்குது பாருங்கள், அந்த உங்களுக்கு கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இதெல்லாம் முன்னாடியே பதிவு பண்ணிடணும். நீங்கள் என்கிட்ட காசு இல்லை, நான் அன்னைக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னாலும் கொடுக்கலாம். உங்கள் பேர் நட்சத்திரத்தை பதிவு பண்ணிக்கிட்டு அந்த டேட்டில் என்னைக்கு டேட்டோ அன்னைக்கு பௌர்ணமி. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு முதல் நாள் சாயந்தரமே அமாவாசை வரும், இல்லைன்னா பௌர்ணமி வரும். நாங்கள் அன்னைக்கு தான் வைப்போம். அடுத்த நாள் முடிகிற தருணத்தில் வைக்க மாட்டோம். அதனால் அந்த பூஜையில் கலந்துக்க விருப்பப்பட்டவங்க முன்னாடியே பதிவு பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வேண்டியதை சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது நிச்சயம். எல்லா காரியமும் நல்ல விதமாக நடக்கும். நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுறோம். இப்போ ராமநாமத்தை சொல்கிறோம். ஒரு நிமிஷம் ராமநாமம் சொல்கிறோம். எல்லாரும் சொல்லணும், மனசார சொல்லணும், கடமைக்காக சொல்லக்கூடாது. ஒரு நிமிஷம் ராமநாமம் எல்லாரும் சொல்லணும். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ஸ்ரீ ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ஸ்ரீ ராம 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 ராம் 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 ராம 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 ராம் ராம 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 ராம் ஸ்ரீ ராம 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 ராம் ராம 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 ராம் தேங்காயெல்லாம் வாங்கி அடுத்து வரோம். 2 பேர் வாங்க. நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணிடுறோம். இந்த வியாழக்கிழமை 9 வியாழக்கிழமை உணவு சாப்பிடணும். டெய்லி காலையில் நீ மட்டும்தான் சாப்பிடணும். வெறும் வயிற்றில் பல்லு விளக்கிட்டு நீ மட்டும் சாப்பிடணும். நம்பிக்கையோட சாப்பிடணும். அப்புறம் இந்த மூலிகையெல்லாம் அடுத்த வாரம் சொல்கிறேன்.
இது என்ன புது லைனா கொண்டு வருது? அப்படி அப்படி வாங்க. ஒரு லைனா வாங்க. ஒரு லைனா வாங்க. ஒரு லைனா முன்னாடி போனா என்ன பண்ணா நாங்கள் லாஸ்ட்டாக போனா மறைக்காதீங்கம்மா, பின்னாடி மறைக்க இதில் பார்த்துருங்கண்ணா. மறைக்கிறதெல்லாம் வேணாம். ஏன் நிறைய பக்கம் ஏய் மறைச்சிக்கிட்டீங்கன்னா பின்னாடி எப்படி பார்ப்பாங்க? சிவராமபுரம் குருவாழ்க குருவே துணை. இதா யானை ஆசிரியர் பண்ணா எவ்வளோ பிரச்சனை எப்படி படம் எடுக்க முடியும்? வேறுங்க ஏறுங்க எவ்வளோ தெளிவாக தெரியும். யாருக்கே தான் தெரியாதுல்ல. யூடியூப்பில் பார்க்கணும்ல. திரும்பி நின்று எடுங்க. ஆ